ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ஆன்மீக காணொளி தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இன்றைக்கி வரலட்சுமி பூஜையில் நான் கலந்துக்கிட்டேன். அதில் கிடைச்ச என்னோட அனுபவங்களை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அம்மனுக்கு எப்படி அலங்காரம் பண்ணாங்க, அபிஷேகம் பண்ணாங்க, ஆராதனையில் எப்படி செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே இதில் பதிவு செஞ்சுருக்கேன். அது எல்லாத்தையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். வரலட்சுமி விரதம் பொதுவாக திருமணமான பெண்கள் காப்பு கட்டி விரதம் இருந்து அவங்க குடும்பத்தில் இருக்க எல்லாருக்கும் ஆரோக்கியம், நல்ல செல்வம், வளம் எல்லாமே கிடைக்கணும் சொல்லிட்டு வேண்டிப்பாங்களாம். அதே போல் நானும் இந்த வருஷம் யதார்த்தமாக தான் போனேன். இது எங்கள் ஏரியாவில் இருக்க ஒரு பீடத்தில் நடந்தது. முதல்ல அஷ்டலட்சுமிகளுக்கு பாத பூஜை பண்ணாங்க. அதில் ஏற்கனவே அஷ்டலட்சுமி 8 பேரை செலக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. அதில் ஒருத்தவங்க இன்னைக்கு லேட்டாக வந்தாங்க. அவங்களுக்கு பதிலாக என்னை நிற்க வச்சுட்டாங்க. நான் சீக்கிரமாக போயிருந்தனால எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது. அந்த 8 பேருக்கும் பாத பூஜை பண்ணிவிட்டு அவங்களுக்கு புடவையும் ப்ளவுஸ் பிட்டு கூடவே ஒரு நெல்லிக்காய், அந்த லக்ஷ்மி காசு இதெல்லாமே கொடுத்துருந்தாங்க. இந்த மூமெண்ட் உண்மையிலேயே ஸ்பெஷலாக இருந்தது. நான் நாளே காப்பு கட்டல நினச்சேன். ஆனால் என்னால் முடியல. ஆனால் காலையில் தான் போய் கட்டினேன். ஆனால் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது ரொம்ப ஒரு டிவோஷனல் மூமெண்ட்டாகவே இருந்துச்சுங்க. பாத பூஜை முடிச்சதுக்கப்புறம் சங்கல்பம் பண்ண சொன்னாங்க. நம்ம சங்கல்பம் பண்ணிவிட்டு அந்த கும்பம் மாதிரி வச்சுருக்காங்கல்ல, அந்த கலசத்தில் நம்ம அந்த பூ இதெல்லாம் கொடுப்பாங்க. அதை போய் அதில் போடணும். அதுக்கப்புறம் யாக வளர்த்து என்ன மந்திரமும் சொன்னாங்க. அந்த கலசத்தில் இருக்க தண்ணியை தான் அம்பாளுக்கு கடைசி அபிஷேகம் பண்ணுவாங்க. யாக வளர்க்குறதுக்கும் அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கும் அலங்காரம் பண்ணுறதுக்கும் தேவையான எல்லா பொருளுமே எடுத்து வச்சுட்டாங்க. இப்போ யாக வளர்க்குறத கொஞ்சம் இந்த காணொலியில் உங்களுக்கு காட்டுறேன். தேவம் நமாமி குணமுக்தி நமோ நம ஸ்வாஹா. ஓம் அக்னிகர்பாய நமோ நம ஸ்வாஹா. மகா ஓம் அக்னி ரூபாய அக்னிஹோத்ரத்மா வக்ரதுண்ட மகாகாய நிர்விக்னமே தேவ மகா நம ஸ்வாஹா. ஏகதந்தாய நமோ நம ஸ்வாஹா. நமோ நம ஸ்வாஹா. ஓம் பேரம்பாய நமோ நம ஸ்வாஹா. யாகம் வளர்த்ததுக்கப்புறம் ஒவ்வொருத்தவங்களுமே அந்த யாகத்தை வளர்க்குறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அந்த யாக பொருட்கள்லாம் அதில் போட சொன்னாங்க. இன்னொரு சைடு அம்பாளுக்கு அபிஷேகம் ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு மஞ்சளில் தான் அபிஷேகம் ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த வரலட்சுமி விரதம் எப்பயும் ஆடி மாதத்தில் பௌர்ணமிக்கு முதல்ல வர வெள்ளிக்கிழமையில தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்களாம். கல்யாணம் ஆன பெண்கள் காப்பு கட்டி அம்பாளுக்கு இந்த மாதிரி செய்வாங்க. சில பேர் வீட்லேயுமே செய்வாங்க. ஃபஸ்ட்டு மஞ்சளில் ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் விபூதி அபிஷேகம், தயிர், பால் அப்படின்னு ஒவ்வொன்றும் செஞ்சாங்க. இது விபூதி அபிஷேகம் பண்ணிகிட்ருக்காங்க. இன்றைக்கி வீட்டில் எல்லாருமே அம்பாளை நினச்சி மகாலட்சுமி அஷ்டகம் படித்தா ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பாலாபிஷேகம் பண்ணாங்க. பாலாபிஷேகத்தை பார்க்கும்போது தான் ரொம்ப அழகாக இருந்தது. அம்பாள் அப்படியே நேரடியாகவே உட்காந்துருக்க மாதிரி இருந்ததுங்க. நான் இந்த மாதிரி ஒரு பூஜையில் கலந்துக்கிறது, வரலட்சுமி விரதத்தில் கலந்துக்கிறது இதுதான் முதல் தடவை. எனக்கு அவ்வளோ ஒரு தத்ரூபமாக இருந்தது பார்க்கவே. இந்த ஸ்பெஷல் டே அன்னைக்கு நம்ம என்னென்ன வேண்டுதல் வைக்கிறோமோ அது எல்லாமே அப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை தான். ஆனால் நம்ம எல்லாருமே அதுக்கு நம்பினா மட்டும் போதாது, கொஞ்சம் எஃபோர்ட்டும் போடணும், நம்ம வேலையும் செய்யணும், உழைக்கணும். ஆனால் ஒவ்வொரு அபிஷேகமும் பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் தயிர் அபிஷேகம், நான் சொன்ன மாதிரி பால், விபூதி, தயிர், பன்னீர் அப்படி ஒன் பை ஒன்னாக அழகாகவே பண்ணாங்க. இப்போ இளநீர் அபிஷேகம் பண்ணுறாங்க. அந்த ஒவ்வொரு அபிஷேகம் பண்ணும்போதும் தீபாதரணையும் காட்டினாங்க. இது பஞ்சகாவியம்னு சொன்னாங்க. இது வித்தியாசமாக இருந்தது. இது என்னது அப்படின்னு கேட்கும்போது, கோமாதான்னு சொல்கிற பசுக்கிட்டேருந்து கிடைக்கக்கூடிய 5 பொருட்களை வச்சு செய்வாங்களாம். பால், தயிர், வெண்ணெய், மாட்டோட சாணம், அப்புறம் கோமியம், இது எல்லாத்தையும் வச்சு பஞ்சகாவியம் செய்வாங்களாம். அதில் அபிஷேகம் பண்ணாங்க. அப்புறம் லாஸ்ட்டாக சந்தனத்தில் அபிஷேகம் பண்ணாங்க. சந்தனத்தில் அபிஷேகம் பண்ணும்போது உண்மையிலேயே மகாலட்சுமி உட்காந்துருக்க மாதிரி இருந்ததுங்க. அழகாக குங்குமம்லாம் வச்சு தீபாதனை காட்டினாங்க. இப்போ தான் கலசத்தில் இருக்க தண்ணியை எடுத்து அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்களாம். லாஸ்ட்டாக அதுக்கு அம்பாளை ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. வரலட்சுமி அப்படிங்கிற பேருக்கு வரன்களை அருளும் லக்ஷ்மி அப்படின்றது அர்த்தமா. அன்னைக்கு நம்ம என்னென்ன வரங்கள் கேட்குறோமோ அது எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையாம். எல்லா அபிஷேகம் முடிஞ்சதுக்கப்புறம் அம்பாளுக்கு கலசத்தில் இருக்க தண்ணியை அபிஷேகம் பண்ணுவாங்க. அதுதான் இப்போ பார்க்குறீங்க. அபிஷேகம்லாம் முடிச்சதுக்கப்புறம் அம்மனுக்கு அலங்காரம் பண்ணாங்க. அலங்காரம் பண்ணதை ஷூட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நான் அதனால் அலங்காரம் முடிச்சதுக்கப்புறம் ரெடி பண்ணியிருக்க அம்மனை காட்டுறேன் பாருங்கள்.
அம்பாவை ரொம்ப அழகாக ரெடி பண்ணியிருந்தாங்க. பர்பிள் கலர் புடவை தான் கட்டியிருந்தாங்க. அப்புறம் அந்த காசு மாலை போட்டிருந்தாங்க, அது சூப்பராக இருந்தது. அப்புறம் தாமரை மாலை, மல்லிகைப்பூ மாலை எல்லாமே போட்டிருந்தாங்க. பழத்துலையும் மாலை மாதிரி செஞ்சு கோர்த்து போட்டிருந்தாங்க. வரலட்சுமி விரதம் இதுக்கு முன்னாடி நான் யூடியூப்பில் ரீல்ஸில் அந்த மாதிரி நிறைய பார்த்துருக்கேன். ஆனால் எனக்கு அது பெருசாக ஒன்றும் தெரியல. சாமி கும்பிட்றாங்க அப்படிங்கிறது மட்டும்தான் தெரியும். ஆனால் அந்த அம்மனை அழகாக டெக்கரேட் பண்ணி ரெடி பண்ணி இருக்குது, அபிஷேகம் பண்ணி இருக்குது, அதெல்லாம் பெரிய வேலைன்றது இன்றைக்கி தான் எனக்கு தெரிஞ்சது. சாதாரண ஒரு பூ கட்டுறதுக்கே எவ்வளோ டைம் எடுக்குதுன்றது இன்றைக்கி நல்லாவே புரிஞ்சது. 8 விளக்கு இருக்கிற மாதிரி அஷ்ட விளக்குகள் வச்சு அம்பாளுக்கு தீபாதாரணை கட்டினாங்க. அந்த தீபாதாரணையில் அந்த ஃபேஸ் அழகாக ஜொலிச்சதுங்க. இந்த வீடியோ பார்க்குற உங்கள் யாராவது வரலட்சுமி விரதத்தில் கலந்துருக்கீங்களா? உங்களுக்கு என்ன அனுபவம் இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தீபாதாரணை காட்டினாங்க. சகல கல்வி, ஆரோக்கிய, சகல வேலை வாய்ப்பு, அனைத்து அபிவிருத்தி, சகல சீக்கிரமே அம்மன் தீபாதாரணையில் ரொம்ப அழகாக ஜொலிச்சாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. நாங்களும் நல்லா சாமி கும்பிட்டுட்டோம். இங்கே குட்டியாக ஒரு ஸ்படிக லிங்கம் இருந்தது. லிங்கத்துக்கு பின்னாடி விளக்கு இருந்ததுனால அது ரொம்ப அழகாக ஜொலிச்சது. இந்த ஆன்மீக காணொளி இதோட முடிஞ்சிருச்சு. இதே போல் நிறைய டிவோஷனல் விளாக் பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட்டோம். நாங்கள் காலையிலேருந்து விரதத்தில் இருந்தோம், அதனால் சாப்பிட்டுட்டு எங்கள் விரதத்தை ஃபினிஷ் பண்ணிட்டோம். இதே போல் நெக்ஸ்ட் விளாகில் பார்க்கலாம். பாய்.